ரேடியோ சிட்டி 91.1 FM கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி ஆர்ஜே நாகா பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் முக்கியமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது பணமோ அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களோ கிடையாது. முதல்ல நம்மளுக்கு முக்கியமா தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல். அதுதான். ஸோ நம்ம உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தினமும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல மட்டும் கிடையாது. அந்த சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு செரிமானமாகி அது வெளியேற வரைக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில இருந்து டாக்டர் ஆர் சபரிநாதன் சார் வந்து இருக்காங்க. ஸோ கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் அவர் தான் வந்து இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்க கூட இன்னைக்கு என்னோட ஷோல வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து இந்த உலக செரிமான ஆரோக்கிய தினம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா, இதை பத்தி சொல்லுங்க சார். இது எதுக்காக வந்துட்டு பண்றாங்க? ஆமாங்க, வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே அது வந்து 29th of May எவ்ரி இயர் இது வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து உலக செரிமான தினம் சொல்றோம். ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு தீம் இருக்குங்க. இந்த இயர் வந்து கிரானிக் டயேரியா அப்படின்றது வந்து ஒரு நாள்பட்ட வயிற்றுப்போக்கு. இப்ப நாள்பட்ட வயிற்றுப்போக்கை பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதா இந்த இயரோட தீமுங்க. அதாவது இப்போ நாள்பட்ட வயிற்றுப்போக்கு அப்படிங்கறது இப்போ வந்து நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் வந்து ஒரு 3 to 4 weeks மேல இருக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு நாள்பட்ட வயிற்றுப்போக்கு தான். சோ அப்போ நாள்பட்ட வயிற்றுப்போக்கு இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பா மருத்துவரை அணுகி இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தை வந்து நம்ம வந்து கண்டறியணும். அதுக்கு சில பிளட் டெஸ்ட், வயிறுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். பிளஸ் எண்டாஸ்கோபி, கொலனாஸ்கோபின்ற குடல் பரிசோதனை டெஸ்டும் நம்ம பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். சோ என்ன மாதிரியான வியாதிகள்ல இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கறது, இந்த நாள்பட்ட வயிற்றுப்போக்குங்கிறது சாதாரண ப்ராப்ளம் லைக் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், IBS அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மன அழுத்தம் அதிகமாகிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி IBS ப்ராப்ளம்ன்றது வரும். இதே வந்து குடல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகள் லைக் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயே அந்த மாதிரி வருங்க. பட் இது என்ன வியாதின்றத நம்ம தெளிவா கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இதை நம்ம சரி பண்ண முடியும். சோ இப்போ வந்துட்டு இந்த நம்ம வந்து ஒரு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே போய் அதுக்காக டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மத்த எந்த இதுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே போய் டெஸ்ட் எடுக்கிறோம். பட் இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றப்ப அதை நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுடுறோம். சோ இந்த குடல் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்? சரியா கேட்டீங்க. இப்போ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி வாயு கோளாறு அல்லது இன்டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி செரிமான கோளாறு மாதிரி வருங்க. ஸோ ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல், பர்டிகுலர்லி ஏஜ் 35-40 இயர்ஸ் மேல ஆகுது அப்படின்னாலுமே நம்ம வந்து இப்ப வர பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து இன்க்ளூடிங் ஹார்ட் செக்அப்போட தான் நம்ம செக் பண்றோம். ஸோ வந்து அதுவுமே ஒரு செரிமான கோளாறுக்கு ஒரு காரணமா கூட சில சமயம் அமையுது. ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற அந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்ற மாரடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதனோட ஒன் ஆஃப் த சிம்டம் வந்து செரிமான கோளாறு கூட வரும். இப்போ உங்களோட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போ ஹார்ட் டிசீஸ்னா நம்ம எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் இருக்கு ஆல்ரெடி. அது வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சியா இருக்கு. அதாவது உடனடியா ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது பிளாக் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ரியலி மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அப்போ அப்படின்றதுனால பேஷண்ட்ஸும் ரொம்ப பொறுமையா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. லைக் ஒரு 3 months அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், 6 months ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டாக்டரே போய் பார்ப்பாங்க. பட் சம்டைம்ஸ் அது வந்து இரைப்பை சம்பந்தப்பட்ட ஒரு கேன்சரோ, குடல் சம்பந்தப்பட்ட கேன்சர், இல்லைன்னா ஒரு லிவர் கேன்சர், பேங்க்ரியாஸ் கேன்சர் அந்த மாதிரி இருந்துட்டா அது வந்து நம்ம டைம் டிலே பண்ணும் பொழுது அது மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து லைஃபோட சர்வைவல் ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால ரொம்ப இமீடியட்லி உடனே வர முடியலனாலும் ஒரு வித்தின் வீக்காவது வந்து இந்த மாதிரி நோயினுடைய அறிகுறிகள் இருக்கும் பொழுது டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து பார்த்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். தேர் ஷுட் நாட் பி டூ மச் டிலே. அறிகுறி அது வந்து வியாதி கிடையாது, பட் அண்டர்லைங் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத, ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்கா, கால் பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கா, லிவர்ல இருக்கா, பேங்க்ரியாஸ்ல இருக்கா, அதாவது வயிறு, குடல், கல்லீரல், கணையம் அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்றோம். எதுல எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சரியா கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். சில சமயம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு வந்து சரியான அளவுல சுரக்காது, அதுவுமே சம்டைம்ஸ் வந்து இன்டைஜஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் மாதிரி வரும். சோ வந்து நம்ம அப்போ தரவா நம்ம எவால்வேட் பண்ணாதான் என்ன காரணங்கிறத நம்ம கண்டறிய முடியுங்க.
சோ இப்போ வந்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன சார்? இந்த மாதிரி வரும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது இதுவே இப்போ சாதாரண அல்சர் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செட்டில் ஆயிடும். இதுவே கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகளா இருக்கு அப்படின்னா அது ஏர்லி கேன்சரா இருக்கா அட்வான்ஸ் கேன்சரா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம சிடி ஸ்கேன் பெட் ஸ்கேன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி பார்த்து நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றத டயக்னோஸ் பண்ணுவோம். ஆப்பரபிள் கண்டிஷன்ல இருக்கு, வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகல, ஆப்ரேட் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கீமோதெரப்பி அதெல்லாம் பண்ணிட்டா குணமடைஞ்சிடலாங்க. சோ இது என்ன ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் இருக்கு அப்படிங்கறத வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதுக்குதான் நம்ம எதையுமே ஒரு தொந்தரவு அப்படின்னு வரும்பொழுது நம்ம உடனடியா போய் மருத்துவரை பார்க்கணும். இமீடியட்லி நம்ம தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அக்யூரேட்லி வி கேன் மேக் த டயக்னோசிஸ். சோ இயர்லியரே நம்ம வியாதியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார். இப்போ இந்த குடல் கேன்சர்னு சொல்றீங்களா, இதோட சிம்டம்ஸ் என்ன சார்? குடல் கேன்சர் அப்படின்றது அது நம்ம ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. கேஸ்ட்ரிக் கேன்சர் வரும்பொழுது நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், சரியான அளவுல சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு ஆக ஆரம்பிச்சிரும், கண்டினியூஸ்லி வாமிட்டிங் வரலாம், சம்டைம்ஸ் பிளட் வாமிட்டிங் வரலாம், சம்டைம்ஸ் டியூமர்ல இருந்து ப்ளீடிங் ஆனிச்சுன்னா மோஷன் கருப்பு கலர்ல போகும். சோ இந்த மாதிரி பல்வேறு சிம்டம்ஸ் இருக்கும். பர்டிகுலர்லி உடல் எடை குறையுது, சரியா சாப்பிட முடியல அப்படின்னா ரொம்ப நம்ம உடனடியாக அதை கவனிக்கணுங்க. இப்போ நீங்க இது கேஸ்ட்ரிக் கேன்சர் பொறுத்த வரைக்கும். அதர் ஆர்கன்ஸ் லைக் இப்ப இதுவே மலக்குடல் கேன்சர் அப்படின்னா அது நம்ம கோலன் கேன்சர்னு சொல்லக்கூடியது. சோ அதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வெறும் ஹீமோகுளோபின் மட்டும் குறைய ஆரம்பிக்கும். சோ பிளட் கம்மியா இருக்கும், நம்ம ஃபைனலா நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்தா அது கோலன் கேன்சரா இருக்கும். சம்டைம்ஸ் அடிக்கடிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், பிளஸ் சம்டைம்ஸ் சரியா மோஷன் போகாது. இது ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் சொல்லுவோம். பர்டிகுலர்லி ஏஜ் மோர் தென் 60 years இந்த மாதிரி ஒரு ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம மலன்றது ஒரு சீரான அளவுல ஒரே மாதிரி இருக்கும் முன்னாடி. பட் இப்போ ஒரு வயிற்றுப்போக்காவோ சரியா மோஷன் சரியா போகல அப்படின்னாலோ, சோ பிளஸ் உடம்பு டயர்ட்னஸ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அது மலக்குடல் கேன்சரா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஒவ்வொரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் மாறுபடும். இது லிவர் கேன்சர், பென்கிரியாட்டிக் கேன்சர்னு அதுக்கான சிம்டம்ஸ். பர்டிகுலர்லி வெயிட் லாஸ் ஆகுது, ஒரு அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ்னா சோ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இப்போ ஒரு நல்ல ஹெல்தியான குடல் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன் என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? குடல் ஆரோக்கியம் டெஃபினெட்லி மஸ்ட்ங்க. ஏன்னா குடல்ல மில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியாஸ் இருக்கு. அது நம்ம இன்டெஸ்டைனல் மைக்ரோபயோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம நார்மலா ஒரு சரியான அளவுல ஜீரணமாகணும், சரியான அளவுல குடல் அதனுடைய வேலையும் குடல் சரியா பார்க்கணும் அப்படின்னாலுமே மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம டைம்க்கு முதல்ல கரெக்டா ஃபுட்டு சாப்பிடணும். ரொம்ப அதிகப்படியான ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் கண்டிப்பா நமக்கு உடல் பயிற்சின்றது டெஃபினெட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி நம்மளுடைய டைம் நம்மளுடைய ஷெட்யூல்ல 1 hour நம்மளுடைய உடல் பயிற்சிக்காக நம்ம செலவிடணும். அப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமான குடல் நலத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதே டைம் ரொம்ப காரமான உணவுகளை தவிர்க்கணும், அடிக்கடிக்கு அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வாரத்துல 2 டைம் 3 டைம் பழைய சோறு இந்த மாதிரி மோர் தயிர் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு குடலுக்கு தேவையான குட் பாக்டீரியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால நல்ல செரிமானத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த உலக செரிமான ஆரோக்கிய தினம் இதை முன்னிட்டு நீங்க எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லிசனர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குடல் ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு இந்த வருஷத்துடைய குடல் ஆரோக்கிய தினத்தோட தீம் என்னன்னா கிரானிக் டயரியா, நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம். மோர் தென் 3 to 4 weeks உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உடனடியா நீங்க கேஸ்ட்ரோஎன்டராலஜி டாக்டர் பார்க்கணும். அது குடல் சம்பந்தப்பட்ட என்ன வியாதி, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸா, இன்டெஸ்டைனல் டியூபர்குலோசிஸ், இன்டெஸ்டைன்ல கூட டிபி வரலாம், அல்லது நார்மல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்டா டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா கேஸ்ட்ரோஎன்டராலஜி டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணணுங்க. எதையும் டிலே பண்ண வரைக்கும் எல்லாமே நமக்கு ஆபத்து.